ஓம் சாய்ராம். விநாயகரை புதன்கிழமை தோறும் இப்படி வழிபட்டால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது நிச்சயங்க. உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய மன கஷ்டங்கள் தீரும், பணம் பல வழிகளிலிருந்து வரும், நீங்களும் சந்தோஷமாக பணக்காரராக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை தினம்தோறும் வணங்குவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பாக புதன்கிழமைகளில் வணங்கினால் மிக மிக சிறந்தது. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பிடித்தமான கடவுள் என்றால் நம்ம மனசுல முதல்ல வர்றது பாத்தீங்கன்னா விநாயகர் தாங்க. இந்த விநாயகரை புதன்கிழமை அன்னைக்கு வணங்குவது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். ஏன்னா விநாயகருக்கு உருவம் தான் பெருசே தவிர அவர் குழந்தை மனம் படைத்தவர். இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா, நம்ம மனசார விநாயகருக்கு ₹1 காணிக்க போட்டு நம்ம எந்த விஷயத்தை வேண்டிக்கிட்டாலும் சரி, அந்த விஷயத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய அருள் படைத்தவர் நம்மளோட முழு முதற் கடவுளான கணேசர். அப்படிப்பட்ட அற்புத அருள் தரக்கூடிய விநாயகருக்கு புதன்கிழமை தோறும் சில பொருட்களை நீங்கள் வாங்கி தருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் மறைந்து விடிவு காலம் பிறக்கும் என்பது சாஸ்திர சம்பிரதாயத்தில் கூறப்பட்டுள்ள ஐதீகம். எந்தெந்த பொருட்களை புதன்கிழமை அன்றைக்கு விநாயகருக்கு வாங்கி கொடுத்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம். ஒரு சில பேருக்கு எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு எடுக்கும்போது தான் ஏதாச்சும் ஒரு தடை அந்த விஷயத்தை செய்ய விடாம தள்ளி போட வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகள்லாம் நீங்கி அந்த தடைக்கற்களையே உங்களுக்கு படிக்கற்களாக மாற்றி வைக்க விநாயகருக்கு புதன்கிழமை அன்று சிகப்பு நிற குங்குமத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சிகப்பு நிற குங்குமத்தை நீங்கள் புதன்கிழமை தோறும் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள்லாம் நீங்கி அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா விநாயகர்னாவே வெற்றி தான். சோ நீங்க சிவப்பு நிற குங்குமத்தை புதன்கிழமை தோறும் வாங்கி கொடுக்கும்போது விநாயகர் உங்களுடைய தடையை நீக்கி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொண்டு வந்து தருவாருங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படியாச்சும் முட்டி மோதி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்போம், அந்த தொழிலை பெரிய ஆளாகி நம்ம குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் நல்ல நிலைமையில் வச்சுக்கணும்ட்டு ஒரு தொழில் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருப்போம். ஆனா அந்த தொழில பாத்தீங்கன்னா முன்னேற்றமே இருக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக சில பேர் இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போவாங்கன்னா அதே வேலையில தான் ரொம்ப நாளா இருப்பாங்க. எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்காது, ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்காது. ஆபீஸ்ல தேவையில்லாத ஆளுகள்னால நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மற்றவங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஒரு இன்கிரிமெண்ட் வராது. வியாபாரம் பண்ணீங்கன்னா அதுல பெரிய லாபம் கிடைக்காது. நீங்க யாருக்காச்சும் கடனா பிசினஸ்ல கொடுத்தீங்கன்னா அந்த கடனும் திருப்பி வராது. இப்படி உங்களுடைய வருமானத்தை தடுக்கும் தடைகளை நீக்க விநாயகருக்கு புதன்கிழமை தோறும் அருகம்புல்லும் வெல்லமும் வாங்கி கொடுக்கணுங்க. இப்படி நீங்க அருகம்புல்லும் வெல்லமும் புதன்கிழமை தோறும் விநாயகருக்கு வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வருமான தடைகளை நீக்கி உங்களுக்கு நல்லதொரு வருமானம் வருங்க. பிசினஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ் நல்லதொரு வருமானம் வரும். வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன், அதுக்கடுத்து இன்கிரிமெண்ட் அப்படின்ட்டு நல்ல நிலைமையில நீங்க இருப்பீங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் வரும். தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்க தொழில எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்களும் சந்தோஷமாக தொழிலை செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, இப்போ ஒரு பணம் வந்துச்சு, இல்ல உங்களுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பணத்தை தேவையற்ற வீண் செலவுகள் ஆகாமல் உங்கள் வீட்டிலேயே சேமித்து வைத்தால்தான் உங்களால் மிகப்பெரிய பணக்காரர் ஆக முடியும். அப்படி நீங்கள் ஈட்டிய செல்வத்தை சேமித்து வைத்துக் கொள்ள உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது திருவுருவ படத்திற்கோ ருத்ராட்ச மாலையை அணிவிக்கலாம். நீங்க இந்த ருத்ராட்ச மாலையை வாரம் ஒரு முறை பசும்பாலிலோ அல்லது பன்னீர்ல ஊற வைத்த பின்பு அந்த மாலையை எடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது திருவுருவ படத்திற்கோ போட்டு வச்சீங்கன்னா போதும். நீங்க சம்பாதிச்ச காசு தேவையில்லாம செலவே ஆகாது. நீங்க ₹1 சம்பாதிச்ச காசு உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ₹10 மாற்றக்கூடிய அற்புத சக்தி பாத்தீங்கன்னா இந்த ருத்ராட்ச மாலையை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது திருவுருவ படத்திற்கோ நீங்கள் போட்டு வைக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். அதனால இந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க. அடுத்ததாக லட்சுமி தேவியுடன் இருக்கும் விநாயகரின் திருவுருவ படத்திற்கு முன்பு அருகம்புல்லை வைத்து புதன்கிழமைகளில் செல்வம் பெருக வேண்டும் என்று நீங்கள் மனதார அந்த லட்சுமி தேவியுடன் இருக்கும் விநாயகர் திருவுருவ படத்தை வேண்டிக் கொண்டு அவங்க முன்னாடி வச்சிருக்கீங்களா அருகம்புல், அதை ஒரு சிகப்பு துணி ஒன்றில் மடித்து வைத்து நீங்க பணம் வைக்கும் பெட்டியில், நீங்க கடை வச்சிருந்தீங்கன்னா கல்லா பெட்டியில, இல்ல உங்களோட வீட்டில் வச்சுக்க போறீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பீரோல நீங்க எங்க பணம் வைப்பீங்களோ அந்த பெட்டியில வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய பண
வரவிற்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது. கண்டிப்பாக பல வழிகளிலிருந்து பணம் வருங்க. உங்களுக்கு வந்து கஷ்டங்கிறதே இருக்காது. கடன் சுமைகள்லாம் தீரும். விநாயகரோட முழு முதல் ஆசீர்வாதமும் முழுக்க முழுக்க உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமைகள்லாம் நீங்கி பண வரவு வந்து அதிகமாகி நீங்களும் பணக்காரர் ஆவீர்கள். இப்போ உங்க வீட்டுல விநாயகர் சிலை வச்சிருந்தீங்கன்னா அந்த சிலைக்கு தினம்தோறும் 2 ஏலக்காய் வந்து நைவேத்தியமாக படைத்து வருவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். விநாயகர் சிலைக்கு மட்டும்தான் வைக்கணுமா கேட்டா அப்படி கிடையாது. விநாயகரோட திருவுருவ படம் இருந்தாலும் சரி, அந்த திருவுருவ படத்திற்கு அந்த போட்டோக்கு 2 ஏலக்காயை மட்டும் நீங்கள் தினமும் நெய்வேத்தியமாக படைத்து வருவது மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க. அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கவே முடியாத பிரச்சனை உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா, அப்ப என்ன செஞ்சாலும் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுப்பா, இல்ல இந்த கடன் வந்து தீரவே மாட்டேங்குது, இந்த கடனை எப்படிதான் தீர்க்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க வந்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்து நீங்க செவ்வாய் தோறும் இந்த பின்வரும் பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கப்படும். சரிங்களா? இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா, திங்கட்கிழமை அன்னைக்கே உங்க வீட்டையும் பூஜையையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கட்டாயம் அன்றைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்க வீட்டுல வந்து தோரண கணபதி படம் இருந்தால் இன்னும் சிறப்பு. செலவோட செலவாக ஒரு சின்ன தோரண கணபதி படத்தையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். அந்த தோரண கணபதி முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த விநாயகருக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து 2 ஏலக்காய், இதை 3ஐயும் போட்டு கலந்த கலவையை நிவேதனமாக படைக்க வேண்டும். அதாவது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, கொஞ்சம் நாட்டு சக்கரை, 2 ஏலக்காயை நசுக்கி போட்டு இந்த கலவையை வந்து நிவேதனமாக படைக்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு நடத்தினால் போதும். தொடர்ந்து 11 வாரங்கள் செய்து வர உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்குங்க. விநாயகருக்கு நைவேத்தியமா வைத்த இந்த கலவையை நீங்கள் பசுமாட்டிற்கோ அல்லது எறும்புகளுக்கோ அல்லது காக்கை குருவிகளுக்கோ உணவாக அளித்து விடலாம். இப்படி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீரும். இது மட்டும் இல்லாம தினந்தோறும் வீட்டில் நீங்கள் வந்து விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமா படைத்து அதன் பின்பு தீபம் ஏற்றும் பழக்கத்தை கொண்டு வாங்க. குறிப்பாக பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, இல்ல டைமண்ட் கற்கண்டு, இல்ல பேரிச்சம்பழம், ஏதாச்சும் நைவேத்தியம் வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வச்சுட்டு வந்தாவே போதும். உங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். உங்க வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையாக இருக்குங்க. மிகவும் நிறைவான செல்வ வளம் வந்து கிடைக்குங்க. இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான இன்னல்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய பணத்தடைகள் நீங்கும், கடன் சுமைகள் நீங்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து வரும். இப்படி வந்து விட்டாலே கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர்கள் ஆவது உறுதிதானே. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். நம்பிக்கையுள்ளவர்கள் கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய கடன் சுமைகள்லாம் தீருங்க. பணம் பல வழியிலிருந்து வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.